அல்ல, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் துவங்கியுள்ள திஷா காவல் நிலையம். தான் திறப்பதற்கு பதிலாக பெண் காவல்துறை அதிகாரியை வைத்தே இந்த திஷா காவல் நிலையத்தை ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு 21 நாளில் மரண தண்டனை வழங்கும் திஷா சட்டத்தை சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கொண்டு வந்தார். சட்டம் வெறுமென சட்ட புத்தகத்தில் மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அதன் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்கும் இங்கும் அலையக்கூடாது, இந்த சட்டத்தின் மூலம் தங்களுக்கு நீதி கிடைப்பதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திஷா காவல் நிலையத்தை ஜெகன்மோகன் ரெட்டி மாவட்டம் தோறும் துவங்கியுள்ளார். இது மற்ற காவல் நிலையம் போன்று அல்ல. இதை கேள்விப்பட்ட ஆந்திர பெண்கள், குறிப்பாக கல்லூரி மாணவிகள் ஜெகன்மோகன் ரெட்டி புகைப்படத்தை வைத்து கொண்டாடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் இந்த காவல் நிலைய படிக்கட்டில் ஏறிவிட்டால் படிக்கட்டு இறங்கும் போது குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். ஒன் ஸ்டாப் சென்டர் ஆக இந்த காவல் நிலையத்தை ஜெகன்மோகன் ரெட்டி உருவாக்கியுள்ளார். ஃபாரன்சிக் லேப், சிறப்பு நீதிமன்றம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாதாட வக்கீல் என அனைத்தும் இந்த ஒரே இடத்தில் இயங்குகின்றது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாதாடும் வக்கீல்களுக்கு சம்பளம் அரசு சார்பில் வழங்கப்படும். பாலியல் புகார் கொடுத்த பெண்களை அவர்கள் வெளியே வந்ததும் குற்றவாளிகள் ஜாமீனில் வந்து தீயிட்டு கொளுத்தும் சம்பவங்களை நாம் கேள்விப்படுகின்றோம். புகார் கொடுத்த பெண்ணிற்கு முழு பாதுகாப்பு வழங்கும் விதமாக இந்த காவல் நிலையத்திலேயே பாதிக்கப்பட்ட பெண்கள் அரசு சார்பில் தற்காலிகமாக 5 நாளைக்கு தங்குவதற்கு அறை உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 5 நாளைக்கு மேல் பாதிக்கப்பட்ட பெண் விரும்பினால் முழு பாதுகாப்புடன் அரசு செலவில் பெண்கள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இயங்கும் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம். இதுவரை யாரும் இந்த அளவிற்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்காத வகையில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் இந்த திஷா காவல் நிலையம் திகழ்கின்றது. குற்றவாளிகள் வாய்தா மேல் வாய்தா வாங்கி காலத்தை கடத்துவதை தடுக்க இந்த திஷா காவல் நிலையத்தில் செயல்படும் சிறப்பு நீதிமன்றம் வழக்கை தினந்தோறும் விசாரித்து 14 நாளில் தீர்ப்பு வழங்கும். பாதிக்கப்பட்ட பெண் இந்த காவல் நிலைய கதவை தட்டினால் குற்றவாளிக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம், அதுவும் 21 நாளில் தண்டனை நிச்சயம் என்பதை இந்த புதிய காவல் நிலையம் மூலம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வந்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. திஷா காவல் நிலையம் குறித்து கேள்விப்பட்ட கல்லூரி பெண்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்த ஜெகன்மோகன் ரெட்டியை கேக் வெட்டியும் அவரது புகைப்படத்திற்கு பால் ஊற்றியும் கொண்டாடி வருகின்றனர். கல்லூரி மாணவிகள் சாறை சாறையாக அவரது புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். சற்று முன் டைம்ஸ்